வணக்கம். அன்பே மொழி. மனிதர்களுக்குள் 2 விதமான குணங்கள், நல்ல குணம், தீய குணம், இந்த 2ம் உள்ளடங்கி இருக்கும். எந்த குணத்தின் வாயிலாக நாம் அதிகம் பயணிக்கின்றோமோ அந்த குணத்தின் செயல்பாடுகளிலேயே நம் கவனம் இருக்கும். குறிப்பாக நாம் யாருடன் எந்த விதமான பழக்க வழக்கங்களை தொடர்கின்றோமோ அம்மாதிரியான செயல்கள்தான் நம் வாழ்வில் அதிகம் இருக்கும். நல்ல குருமார்களை, சித்தர்களை சந்தித்து அவர்களுடைய அறிவுரைகள், நெறிமுறைகள், அன்பின் நெறிகளை பின்பற்றி மனிதர்களுக்குள் இருக்கின்ற நல்ல குணங்கள், தெய்வீக குணங்களை அதிகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மெருகேற்றி ஒளிரச் செய்கின்ற போது மனிதர்களுக்குள் இருக்கின்ற தெய்வத்தன்மை மலரத் தொடங்குகின்றது. அதன் மூலமாகவே மனிதர்களில் மாமனிதர்களாவதற்கும் மிகச்சிறந்த ஞானிகளாவதற்கும் இந்த அறிவு வழிகாட்டல், ஞான வழிகாட்டல், அன்பு நெறிகாட்டல் அவசியமாகின்றது. எனவே உங்களுக்கு பிடித்த மானசீகமான குருவை சந்தித்து உங்களுக்கு என்னவெல்லாம் ஐயங்கள் எழுகின்றனவோ, இந்த வாழ்வில் எதையெல்லாம் நாம் செய்வதற்கு வசதியாக, நல்ல செயல்களை செய்வதற்கு வசதியாக எதெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் தேடி செய்வதற்கு என்னவெல்லாம் வழி இருக்கின்றனவோ அதையெல்லாம் கேட்டு அவரிடம் தெரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் யாருக்கும் அஞ்சாமல் வாழ்கின்ற தைரியத்தையும் பெறுங்கள். குருவை சந்தித்து நல்ல நெறியை பெறுங்கள். நன்றி.